ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு, கல்லூரிகளுக்கு எல்லாம் கொஞ்சம் பெரியவங்ககிட்ட பேசுறதுக்கு பழக்கம். இந்த தடவை எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த முனைவர் ராதாகிருஷ்ணனுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா பசங்க கிட்ட பேசுறதுங்கிறது அது ஒரு தனி சந்தோஷம். ஏன்னா நீங்க எல்லாம் தான் வருங்கால சந்ததியர்கள். இந்த சுவடிக்கு என்ன வேணுங்கிறத நீங்க எல்லாம் தான் கொண்டு வரணும். நம்ம காப்பாற்றணும். சொன்ன மாதிரி சுவடி தான் இந்தியால நிறைய பொக்கிஷங்கள்லாம் இருக்கு. அதுல முதன்மையான பொக்கிஷம் சுவடி. ஒரு சொல்லிக்கிறேன். கல்வி அறிவு தேர்வுல 2 சக்கரத்துல ஒண்ணு கல்வி நிறுவனம், இன்னொன்னு நூலகம். அதை திறம்பட நடத்தி சென்றவர் நூலகங்கிறது நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க எந்த இதுக்கு போனாலும் சரி, பிஹெச்டியா இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் எதுவா இருந்தாலும் எதுவும் கிடைக்கக்கூடியது நூலகத்துல இருந்துதான். லேட்டஸ்டா என்ன புக்கு வந்தாலும் நீங்க நூலகத்துல போய் பார்க்க. நீங்க தமிழ்ங்கிறது இல்லை, சயின்ஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ரொம்ப காஸ்ட்லி இதெல்லாம் அவைலபிள் நூலகத்துல இருக்கு. நம்ம இந்தியாவில் பிரிண்டிங் ஆஸ் பர் பிரிண்டிங் லா 1956 இந்தியாவில் எந்த புக்கு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த புக்கு பிரிண்ட் பண்ணாலும், எந்த லாங்குவேஜ்ல பிரிண்ட் பண்ணாலும் இந்தியாவில் இருக்கிற 4 லைப்ரரிஸுக்கு அது அனுப்பணும். தமிழா இருந்தாலும் சரி, இங்கிலீஷா இருந்தாலும் சரி, எந்த லாங்குவேஜா இருந்தாலும் சரி. இப்ப நம்ம சென்னையில இருக்கிறதுனால கன்னிமரா லைப்ரரி 4 லைப்ரரி சொன்னேன் இல்லையா? ஒண்ணு சென்னை கன்னிமரா லைப்ரரி, இன்னொன்னு பாம்பே சென்ட்ரல் லைப்ரரி, கல்கட்டா நேஷனல் லைப்ரரி, டெல்லி பப்ளிக் லைப்ரரி. நீங்க இந்த 4 லைப்ரரிக்கும் இது எல்லாமே ஸ்டேட் சென்ட்ரல் லைப்ரரி. எந்த புக்கு இந்தியால பப்ளிஷ் ஆனாலும் இந்த லைப்ரரியில கண்டிப்பா இருக்கும். ஜேர்னலா இருக்கட்டும், வருட சஞ்சிகையா இருக்கட்டும், மாச சஞ்சிகையா இருக்கட்டும், மெயினா புக்ஸ். நீங்க அங்க போனீங்கன்னா கிடைக்காத புக்ஸே கிடையாது. மெயின் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எவ்வளவு பேர் போயிருக்கீங்க கன்னிமரா லைப்ரரிக்கு? பசங்க யாரும் போல. இப்ப போறதுக்குரிய சந்தர்ப்பம் இல்லை உங்களுக்கு. இப்பதானே நீங்க பிஜி லெவல்ல இருக்கீங்க. யூஜியா சரி, பிஜி அடுத்த ஸ்டேஜுக்கு போறது நீங்க கண்டிப்பா போய்தான் ஆகணும். அங்க போனாதான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். லைப்ரரி தான் பெரிய லைப்ரரி. நமக்கு அதை கட்டினது அதெல்லாம் ஒரு பெரிய ஹிஸ்டரி. அது லைப்ரரி இருக்குங்கிறத பத்தி அதை சொல்றேன். எப்படி ஆரம்பிச்சாங்க, என்ன, எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டு அதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அறிவு செல்வம்னு சொன்னேன் இல்லையா? இந்தியாவில இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள்ல முதல்ல இருக்கக்கூடியது சுவடி. சுவடியில தான் அந்த காலத்துல மனுஷன் என்ன பண்ணான்? ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டே இருப்பான். தன்னோட சிந்தனையும் அறிவையும் எதுல ரெக்கார்ட் பண்ணாலும் கோவில் செவல் இருக்கு இல்லையா? சவத்துல அதான் நம்ம இப்போ இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுகள் சொன்னோம். என்ன பண்ணா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சு, அதை கொண்டு போறதுல கஷ்டப்பட்டான். போக முடியாது. மாற்றிட்டு என்ன பண்ணலாங்கிறது யோசனை பண்ணது. அனிமல்ஸோட மிருகங்களோட தோல்ல எழுதினான். அது எப்படி எழுதினான்? தன்னோட ரத்தத்தை கீனி புல்லோட இதை வச்சு எழுதணும் அந்த மிருகத்தினோட தோல்ல. அதுக்கப்புறம் துணியில எழுத ஆரம்பிச்சான், இலையில எழுத ஆரம்பிச்சான். அப்படி கண்டுபிடிச்சதுதான் இந்த பனை ஓலை. பனை ஓலை இன்னைக்கும் இமாலயன் ரேஞ்சர்ஸ்ல இருக்கு. பூஜ பத்திரம்னு பேரு. அதுக்கு நம்ம ஊர்ல இருக்கிறது 2 டைப். தாலி தாளான்னு சாதாரண பனை ஓலை இலைதான். அது ஒரு 6 மாசம் வளர்ந்த மரத்துல இருந்து எடுக்கிறாங்க. இன்னைக்கும் சிலோன்ல
அந்த மரத்துல இருந்து இலைய கட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 2 புக்கு மரம் வெட்டுறவர் 3-4 பேருமா சேர்ந்து அந்த மரத்துக்கு பூஜை போட்டுட்டு தான் இலைய நறுக்குறாங்க. அந்த நறுக்கின இலைய பதப்படுத்தணும் இல்லையா? எழுதுற அளவுக்கு நம்ம அதை கொண்டு வரணும். என்ன பண்ணுவோம்னா, சில பேர் மஞ்சள் தூள் சுடுதண்ணி போட்டு ஊற வைப்பாங்க. சில பேர் பாலும் சுடுதண்ணியும் போட்டு ஊற வைப்பாங்க. கேரளா பக்கம்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய தண்ணி ஓட்டுவாங்க ஜாஸ்தி. மண்ணுல புதைச்சி வச்சுக்குவாங்க. தண்ணி ஓட ஓட இலை பிளெக்சிபிள் ஆயிடும். வெளியில எடுத்துட்டு ஒரு நம்ம வீட்டுல கூழாங்கல் வச்சுப்போம் இல்லையா, நசுக்கிறதுக்கெல்லாம் பூண்டு இதெல்லாம் நசுக்கிறதுக்கு அந்த கூழாங்கல் வச்சு சாஃப்ட் ஆக்குவாங்க. இல்ல கிழிஞ்சிடும், இது சங்கு கிழிஞ்சதோ சங்கோ சாஃப்டா இருக்கிறத வச்சு இது பண்ணுவாங்க. அதுக்கு பேரு ஓலை இல்ல ஏடு பாருதல். அதுக்கப்புறம் அதுல 2 ஓட்டை போடுவாங்க. ஏன்னா அது எழுத எழுத பக்கம் மாறாம இருக்கிறதுக்கு ஒரு கட்டையோ இல்ல நூலோ விட்டு அதை சொருகி வைப்பாங்க. அதுக்கு கம்பைன்னு பேர். இந்த 2 ஓட்டை போடுறாங்க இல்லையா, அதுக்கு ஓலை கங்கல்னு பேர். இது இல்ல, அது வேற வேற. இது ஏஐ பற்றிய ஒரு இது. அது இதை சொல்லிட்டு அதுக்கு ஓலை கங்கல்னு பேர். அந்த 2 ஓலை. சரி, இப்போ பதப்படுத்தியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப எழுத ஆரம்பிக்கணும். எப்படி எழுதுவாங்க? எழுதுறவருக்கு பேர் ஸ்கிரைபுன்னு பேர். காமன் நேம் ஸ்கிரைபுன்னா எழுத்தாளர் பேர். சுவடு பிளஸ் சுவடி. அது காகிதத்துல எதுவா இருந்தாலும் கையில எழுதுறது எதுவா இருந்தாலும் சுவடின்னு பேர். கொலையில எழுதுறதுனால ஓலைச்சுவடி, தாமரை இதுல எழுதுறதுனால தாமரை பேரு, காகிதத்துல எழுதுறதுனால காகித சுவடி. இப்ப இந்த சுவடி ஒரு எழுதுற நிலைமைக்கு வந்து அந்த ஸ்கிரைப் என்ன பண்ணுவாருன்னா, இந்த வலது கட்ட வரல் நகம் இருக்கு இல்லையா, இந்த நகம் இருக்கு இல்லையா, இதை வளர்த்துப்பாங்க. எல்லாரும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்ப்போம். இந்த கட்ட வரல்ல நகம் வளர்த்துட்டு சில பேர் நடுப்புற கட் பண்ணிப்பாங்க, சில பேர் நடுப்புற ஒரு ஓட்டை போட்டுவாங்க. இந்த 2 வரல்ல அந்த ஓலைய குடிச்சுப்பாங்க. நான் ஒரு இதுல இலைன்னு சொல்லிட்டேன், ஒரு பெரிய தமிழ் ப்ரொஃபசர் சொல்லிட்டார், இலைன்னு சொல்லக்கூடாதுன்னு ஓலைன்னு தான் சொல்லணும். ஓலைய இந்த 2 வரல்ல பிடிச்சுப்பாங்க. சான்ஸ்கிரிட்ல ஒரு இது பிருங்க பிருஷ்ட, முதுக வளர்ச்சி. நம்ம இப்ப டெஸ்க் இருக்கு எல்லாம் இருக்கு எழுதணும், அப்ப இல்ல. முதுக வளர்ச்சி, கண்ணை பொருத்தி மைண்ட கான்சென்ட்ரேட் பண்ணி மைண்ட எழுதுறது. புத்தி எங்கேயுமே போகக்கூடாது. ஏன்னா அந்த எழுச்ச பண்ற தப்பு அப்படியே கேரி அவுட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் சொல்லி எழுதுறது தான். கேக்குதாமா? சொல்ல சொல்ல எழுதுவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு எல்லாம் கற்று சொல்லிகள்னு பேரு. அவங்க எழுதுவங்களுக்கு வாத்தியார் சொல்லுவார், எழுதுறேன். அவர் சொல்ல புரியாம தப்பு பண்ற ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. அதை நம்ம அதை சொல்ல முடியாது. இது எழுத ஆரம்பிப்பாரு அந்த ஸ்கிரைபு. இப்படி புடிச்சுக்கிட்டு இந்த இடத்துல அந்த ஸ்டைலஸ் பேர். அந்த பேனா ஜெனரலா அது இரும்புல இருக்கும். இப்படி கூட இருக்கும் அதனோட முனை. அந்த முனைய இந்த நறுக்கிற இடத்துலயும் இல்ல ஓட்டை போட்டாக்குள்ளேயே அந்த ஓட்டைக்குள்ளேயோ பிக்ஸ் பண்ணிடுவாரு. இப்படி பிக்ஸ் பண்ணிடுவாரு. இப்படி பிடிச்சி இப்படி எழுதுவார். கண்ணை பொருத்தி இப்படி எழுத ஆரம்பிப்பார். ஏன்னா இது எதுக்குன்னா, இது உருவாகாம இருக்கு. இப்ப நம்ம பேனா பிடிச்சி எழுதணும் இல்லையா, அந்த மாதிரி அந்த இருக்கிறதுக்கோசரம்
இந்த இடத்துல பொருத்தி எழுத ஆரம்பிப்பாங்க. எப்படி எழுதுவாங்கன்னா கை நகராது. கை நகராது. இந்த கட்டவரல் இருக்கு இல்லையா, கட்டவரல புடிச்சு ஓலையதான் நகர்த்துவாங்க. இமேஜின் பண்ணிப்பாங்க. டைப்ரைட்டிங் யாராவது அடிச்சிருக்கீங்களா? பார் மட்டும்தான் மூவ் ஆகும். The same concept. So இந்த ஓலை மட்டும் நகரும். இவங்க எழுதிட்டே இருப்பாங்க. ஃபுல் ஸ்டாப் வராது, கமா வராது, தொணக்கால் வராது, கீ கா கூ எதுவுமே வராது. நீங்க இப்ப இருக்கிற சுவடியை பார்த்தீங்கன்னா வேணா கூட அதெல்லாம் இருக்கும். குறைஞ்சது சுவடி வந்து ஒரு 400-500 வருஷத்துக்கு முந்தி இருக்கிற சுவடி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காது. அந்த தொணைக்கால், புள்ளி, கமா என்ன ஏற்கனவே வந்து அந்த ஓலையில வந்து ஒரு நார் இருக்கும். அந்த புள்ளியோ கமாவா வச்சா ஓலை கிழியும். அதுவும் ஒரு காரணம். ஸோ வைக்காம அவங்க பாட்டுக்கு எழுதிக்கிட்டே போவாங்க. ஆனா எந்த ஒரு ஸ்கிரிப்டா இருந்தாலும், மலையாளமா இருந்தாலும் சரி, தெலுங்கா இருந்தாலும் சரி, கன்னடமா இருந்தாலும், தமிழா இருந்தாலும் ஒரு யூனிஃபார்மிட்டி. இந்த லெஃப்ட் இருக்கும், ரைட்டு ஒரு அளவுக்கு தான். அந்த ஓலையோட இதை பொறுத்து லைன்ஸ் மாறும். சின்ன ஓலையா இருந்தா 5 லைன், சில ஓலையில வந்து லைன்ஸ் கூட 10 வரி, 10-11 வழி இருக்கு. பயமா இருக்கும். எழுதிருப்பாங்க, நேர்த்தியா இருக்கும். ஏத்தனம் பச்சனம் ஒன்றுமே இருக்காது. அவ்வளவு அழகா இருக்கும். அத வந்து அதனாலதான் வந்து ஆயக்கலைகள் 64ல வந்து சுவடி எழுதுறதும் ஒரு கலை. அவ்வளவு ஒரு நேர்த்தியான கைப்பட்ட இருந்தாதான், கை பழக்கம் இருந்தாலும் சுவடி எழுத முடியும். சரி, எழுதியாச்சு. அத வந்து இன்சைட்ஸ் தான் பேர், இம்ப்ரெஷன் தான் விழும். அதுல நம்ம படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த காலத்துல விளக்குலதான் விளக்கேற்றுவாங்க இல்லையா? விளக்கேற்று இப்ப கூட நம்ம விளக்கேற்ற சாமி விளக்கேற்றனா அதுல கறி பண்ணியிருக்கும். அந்த விளக்கையில இருக்கிற அந்த கரியை எடுத்து அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணிட்டு தொடச்சிட்டாங்கன்னா எழுத்துக்கள் வந்து நல்லா கிளியரா தெரியும். அது வந்து மல்டி பர்பஸ். ஏன்னா இந்த ஆமனுக்கு விளக்குலையோ கசப்பு, பூச்சி வராது. அந்த மாதிரியான ஒரு இது. இதுல வந்து நம்ம நிறைய இதுல நீங்க அதை எழுத எழுத வந்து ஒரு இதை கொடுத்து எழுதி வச்சு நூல் கொடுத்தோம், கட்ட வச்சோம், சேர்த்து வச்சுக்கலாம். இதுல அந்த காலத்துல வந்து எல்லா இதுலயும் வந்து நம்ம காஞ்சிபுரத்துல மரத்தங்கள் எல்லாம் நிறைய சுவடி வச்சிருந்தாங்க. அதுல வந்து சுவடி பண்டார்னே பேரு. ஏன்னா ஜெயினிசமும் இதுவும் புத்திசமும் நம்ம காஞ்சிபுரத்துல நிறைய இருந்தது. பாண்டியர் காலத்துல எல்லாம் வந்து சைவ ஜெயினிசம் புத்திசமும் அவ்வளவு பெரிசா இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சைவ மதத்துக்கு மாறினது. அந்த ஜெயின் உபசராசுல எல்லாம் வந்து நிறைய வச்சிருந்திருந்தாங்க, சுவடிகள்லாம் வச்சிருந்திருந்தாங்க. அவங்கதான் வச்சுப்பாங்க. அந்த காலத்துல வந்து கவர்மெண்ட் பணம் கொடுத்தாங்க, நீங்க வச்சு அந்த இதை பண்ணுங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி சுவடியை வச்சுக்கிறதுக்கு கவர்மெண்ட் பணம் கொடுத்தாங்க. அதே மாதிரி சுவடி எழுதி முடிச்சுட்டு 2 பக்கமும் வைக்க முடியாது. அத வந்து ஒரு கட்ட மாதிரி கொடுத்து காப்பு சட்டம்னு விழுந்தா கூட அடிக்கிறார். அந்த 2 உடல் இதுல வந்து காப்பு சட்டம்னு பேரு. அந்த இப்போ கறி சொன்ன இல்லையா, மை காப்பு தடவுதல்னு பேரு. நம்ம சொன்ன அந்த கறி தடவுக்கு சொல்றோம் இல்லையா, இந்த தமிழ் வீடு தூதுன்னு கேள்விப்பட்ட
தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அதுலயே போட்டிருக்கு மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்டா மிக வளர்ந்தார். அதாவது அப்படியே சுவடிய வந்து இந்த மஞ்சள் இதுல வந்து பத்தி மசி போட்டுதான் வளர்த்தாங்க. சார் சொன்னார் பாருங்க, மெக்கன்சியோட கலெக்ஷன் தான். அதே மாதிரி சென்டினரி லைப்ரரியில 7வது மாடியில இந்த சுவடி நூலகம் இருக்கு. அரசு சுவடி நூலகம் 70,000 மேல சுவடிகள் இருக்கு. அங்க முதல்ல பேஸ் வந்து இந்த மெக்கன்சி தான். மெக்கன்சி தான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கேடட் இன்ஜினியர். அவங்களுக்கு அந்த காலத்திலே நம்ம சவுத் இந்தியன்ஸ பார்த்தா ஒரு பொறாமை. எப்படி இவங்க மட்டும் மேக்ஸ்ல அவ்வளவு புதியா இருக்காங்க. நீ போய் அவங்க எந்த மாதிரியான அவருக்கு அவருக்கு வந்து நம்ம இந்திய கலாச்சாரத்து மேலேயும் அந்த எல்லாத்துலயும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து மெக்கன்சி. இங்க வர கன்னியாகுமரி வரைக்கும் அவர் வந்து சுற்றுப்பயணம் செஞ்சு நிறைய காயின்ஸ் மேனஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்றாரு. எல்லாம் கலெக்ட் தன்னோட சொந்த செலவுல ஆளை அப்பாயிண்ட் பண்ணி காப்பி பண்ண சொல்றாரு. அவர் சார் சொன்னார் பாருங்க, பார்த்து எல்லாம் பேச்சை ரெக்கார்ட் பண்ண சொன்னாரு. இந்த மாதிரி சுவடி எல்லாம் காப்பி பண்ண சொன்னார். தன் சொந்த செலவுலயே ஆளை அப்பாயிண்ட் பண்ணி கொஞ்சம் இருந்துட்டே இருக்கச்சு. இதுக்கு நடக்கிற அவர் ப்ரமோஷன் ஆகி கல்கட்டா அனுப்பிட்டாங்க. கேடட் இன்ஜினியர்ல இருந்து பெரிய போஸ்டுக்கு கல்கட்டா போயிடுறாரு. அவர் போனவர் சும்மா போல சேர்த்து வச்ச எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டார். எடுத்துட்டு போயிட்டு அங்க போயிட்டு பட்டியலிட்டார். இந்தியன் பிரசிடென்சி காலேஜ் வந்து அந்த காலத்திலேயே இருக்கக்கூடிய அவர் அந்த சான்ஸ்கிரிட் ப்ரொஃபசர் இருந்துச்சுன்னா என்ன பண்றாரு. அத பாதி பண்ணிட்டு இருக்கச்சியே செத்தும் போயிடுறாரு. அவரோட கலெக்ஷன் முழுக்கவே அந்த காலத்திலேயே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 10,000 பவுண்ட்ஸுக்கு வாங்குறாங்க. வாங்கி 3 பங்கா பிரிக்கிறாங்க. ஒண்ணு நம்ம இந்தியா சென்னையில பிரசிடென்சி காலேஜ், இன்னொன்னு வந்து கல்கட்டால நேஷனல் லைப்ரரி, 3வது வந்து லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் லண்டன். 3 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் ராபர்ட் பிரவுனு அவங்க எல்லாமும் வந்திருந்தாங்க. மன்னர் இல்லாமும் வந்து ரொம்ப என்னதான் நிறைய அழிச்சாங்கன்னா கூட வந்து சுவடி பிரியர்கள். அவங்க சுவடினா அவ்வளவு ஆசை அவளுக்கு. பரஷாத்துக்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அவன் வந்து ஜுவாலாமுகி பண்டாரம்னு சொல்ல மாட்டேன், சரஸ்வதி பண்டார்னு. பண்டார்னு கலெக்ஷன் ஆஃப் வருது. அந்த இடத்துல இருந்து ஒரு 4,000 ஓலைச்சுவடிகளை அவர் கொண்டு வர செஞ்சிருக்காரு. அதே மாதிரி வந்து வந்து ரொம்ப சுவடி பிரியர். அவர் வந்து 24,000 சுவடி, அதுவும் நிறைய சுவடி வந்து ராயனோட அவரோட அரசு அவையிலேயே வந்து சித்திரம் வரையறதுக்கு கையெழுத்து அழகா இருக்கிறவங்க எல்லாரையும் அவரோட இதுலதான் வந்து சம்ஸ்கிருத பண்டித்துவத்தை அக்பரோட இதுல இருந்திருக்கு. அதே மாதிரி திருச்சிக்காகவும் பல்கலைக்கழகம் எப்படி அழிஞ்சுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? நாலந்தா பல்கலைக்கழகம் நம்ம இந்தியாவோட யுவான் சோன் காலத்துல இருந்து யுவான் சோன் அங்க படிக்க வந்தேன். திரும்பி போறச்ச கப்பல்ல நம்ம ஊர்ல இருந்து எவ்வளவோ ஓலைச்சுவடியும் புத்தகங்களையும் தூக்கி போனாரு. நம்ம விட்டுட்டு உக்காந்துக்கணும். நம்மளோட சுவடிகள்லாம் இப்ப வெளியூர்ல இருக்குன்னா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு உக்காந்துக்கணும். அந்த சுல்தான் என்ன பண்றது, அந்த பிஜி வந்து வைத்த வெளியில அவஸ்தப்பட்டு இருக்கேன். டாக்டர்ஸ் வராங்க, என்ன பண்றாங்க, அப்பப்ப அந்த இவனுக்கு வந்து சரி ஆகுது அந்த சுல்தானுக்கு. என்ன சொல்ற, நம்ம லைப்ரரியில இந்த நூலகத்தை அவரை வந்து கூப்பிடுறேன். நூலகம் சொன்னேன்,
லைப்ரரியில அவரை வர சொல்லணும், பார்க்கணும். அப்ப என்ன பண்ணாரு வந்தவர், கையில ஒரு குரானை கொடுத்துட்டு நீங்க வந்து 48 நாள் இந்த குரானை படிக்கணும், நம்பிக்கையோடு படிக்கணும். அதுக்கு மக்கள் சொல்றாங்க, இவ்வளவு பார்த்தாலும் யாருமே நம்மள சரி பண்ணல. இவர் யாரோ சாதாரண நூலகத்துல இருக்கிறவர், அவர் வந்து நமக்கு என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பா அந்த இதை படிக்கிறாரு. அது கேட்டா மட்டும் 8வது நாள் அவரோட 49வது நாள் அவரோட வயிற்று வலி சரியா போகுது. கூப்பிடுறவங்க இந்த நூலகத்துல இருந்து, யார் அவரு, என்ன, எப்படி அவருக்கு இதனோட வைத்தியம் தெரிஞ்சுது அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதை வந்து, ஐயா நான் ஒண்ணுமே பண்ணல, ஒவ்வொரு பக்கத்துலயும் அந்த மருந்தை தடவணும், அந்த மருந்தினோட சக்தியாகப்பட்டது நாள்தோறும் உங்களுக்கு உள்ள போயிட்டு இருந்தது, வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க மருத்துவர் கொடுத்த மருந்தை வந்து நீங்க எதுவுமே செயலாக்கல, ஏனோ தானோ அவன் 10 நாள் கொடுத்தா நீங்க 5 நாள் சாப்பிட்டீங்க, ஏதோ விதி வசத்துல இந்த 48 நாள் இத நீங்க குரான் மேல மரியாதையால, ஏன்னா குரான் தான் அவங்களுக்கு தெய்வ நூல், அந்த குரான் மேல இருக்கிற நம்பிக்கையினால நீங்க இத படிச்சிருக்கீங்க, இதுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்லைன்னு. அப்படி ஒரு கோபம் வந்துருக்கு திருச்சிக்கு. இவன் ஏதோ சாதாரண நூலகம், இவன் வந்து என் வியாதியை சரிப்படுத்துறதா, தூக்கி எரிங்கடா அந்த லைப்ரரி ஏறிட்டான். ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆனது அதுதான். நாலந்தா பல்கலைக்கழகம் நூலகம் அது அவ்வளவு ஒரு பெரிய பில்டிங், எத்தனை 1000 பசங்க படிச்சிருக்காங்க, வெளியூர்ல இருந்தெல்லாம், சைனால இருந்து, திபெத்ல இருந்தெல்லாம் வந்து படிச்சிருக்காங்க. சொன்னேன், யுவான் சுவாமி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க எல்லாம் இங்கதான் வந்து தங்கி படிச்சது. சரி, சுவடிய நம்ம எழுதியாச்சு, எப்படி பாதுகாக்கணும், இப்ப எல்லா இடத்துலயும் வந்து லெமன் கிராஸ் ஆயில் அதெல்லாம் போடுறாங்க. நாங்க எங்க நூலகத்துல வந்து 2000 சுவடி இருக்கு, 65,000 புக்ஸ் இருக்கு. இது வரைக்கும் நான் அந்த நூலகத்துக்கு போய் 48 வருஷம் ஆகுது, அதுக்கு முன்னே அங்க இருந்தேன். இது வரைக்கும் நாங்க எந்த மெடிக்கல் ப்ரிசர்வேட்டிவும் போட்டது கிடையாது. நீங்க யாராவது வீட்டுல உங்க தாத்தாவோ வேற யாராவது நிறைய புக்ஸ் வச்சிருந்தா நீங்க இத ஃபாலோ பண்ணணும். வசம்பு எழுதிக்கோங்க, முதல்ல எழுதிக்கோங்க எல்லாரும். வசம்பு ஒரு பங்கு, கருஞ்சீரகம் அரை பங்கு, மிளகு அரை பங்கு, ஓமம் 1/4 பங்கு, லவங்கம் 1 பாதி, அந்த பட்டைன்னு சொல்லுவாங்க அது. இது எல்லாத்தையுமே லேசா காய வச்சு பொடி பண்ணி, பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, பச்சை கற்பூரத்தோட கலந்து காட்டன் கிளாத், அந்த காட்டன் கிளாத்ல மூட்டை கட்டி ஒவ்வொரு இடத்துலயும் வைக்கணும். புஸ்தகம் இருக்கிற இடமா இருக்கட்டும், சுவடியா இருக்கிற இடமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் இத நீங்க வச்சீங்கன்னா அந்த பவுடர் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல, நான் அந்த அளவுக்கு போல, உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லாதது. ஒரு சுவடி இருக்கிற நூலை அரைன்னா இவ்வளவுதான் லக்ஸ் பவர் இருக்கணும், வெளிச்சம் இவ்வளவுதான் இருக்கணும். அதுல இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சர் எல்லாத்தையுமே அது வந்து அப்சர்வ் பண்ணி ரூம் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது அப்சர்வ் பண்ண இது எவாப்ரேட் ஆகும். அதுக்கு இதை மறுபடியும் கொண்டு வைக்கணும். இது நான் எந்த லைப்ரரிக்கு போனாலும் ஃபாலோ பண்ண சொல்றேன். சிங்கேரி சாரதாபலத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன்.
பிஃபோர் கொரோனா சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அங்க அவங்களுக்கு ஈரப்பதம் ஜாஸ்தி. நம்மள மாதிரி கோஸ்டல் ஏரியா அது சிங்கேரிலாம். அதனால நமக்கு ஒரு 4-5 மாசம் வர உங்களுக்கு 3 மாசம் கூட வரதில்லை. சீக்கிரம் எவாபரேட் ஆயிடுது. பெருமையா சொல்லிக்கிறேன். இன்னைக்கும் அதை ஃபாலோ பண்றாங்க. எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா, அந்த சுவாமிஜி வந்துருங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அங்க வேலை பண்றவர் சொன்னார். இந்த மாதிரி இவங்கதான் லலிதா மேடம் அந்த சூழ்நிலை நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. வேற இது கற்றுக் கொடுத்தது அவங்கதான் சொன்னாங்க. அவங்க சொன்னாரு, இன்னும் நாங்க அந்த மெத்தட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் மேடம் அப்படின்னாரு. அந்த மாதிரி நாங்க அதை பாதுகாத்துக்கணும். நீங்க யாராவது வீட்டுல இருந்தா அதை யூஸ் பண்ணலாம். இதுதான் உங்களுக்கு சுவடியோட நம்மளோட சுவடிகள் வெளியூர்ல எவ்வளவு இருக்கு தெரியுமா? இந்தியாவில் உள்ள மொத்தம் இப்போ ஒரு அப்ராக்சிமேட் ஐடியா 5 மில்லியன் ஓலைச்சுவடிகள் இருக்கு. ஐரோப்பால 50,000 இருக்கு. சவுத் ஏசியால ஆசியால 1,50,000 மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. எங்க ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸ்ல பண்ணாங்க. பீஜ பல்லவம்ங்கிற ஒரு மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அது எழுதி கேட்டோம். 1,50,000 கேட்டாங்க. ஜெராக்ஸ் காப்பிக்கு மட்டும் 1,50,000 கேட்டாங்க. அந்த மாதிரி அந்த அழிவுக்கும் ஓலைச்சுவடியோட அழிவுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு. மூட நம்பிக்கை இவ்வளவுலாம் நம்ம பதப்படுத்தி எழுதி பாதுகாத்து பண்ணதுக்கெல்லாம் அவர் சொன்னார். ஓய் சாமிநாதையர் சாமிநாதையர் ஐயர் இல்லைன்னா நமக்கு தமிழ் இலக்கியங்களை கிடைச்சிருக்காது. அவரோட என் சரித்திரத்தை நூலகத்துல இருந்தா வாங்கி படிச்சு பாருங்க. நமக்கு கண்ட தண்ணி அவ்வளவு சுவடிகளை காப்பாத்திருக்காரு. அவர்தான் எழுதியிருக்காரு. இதுல மதுரையில இலக்கணம் பீரியட்ல குதிரைய குளிப்பாட்டுறதுக்கோசரம் ஓலைச்சுவடியை எரிச்சாங்களாம். 40 நாள் ஓலைச்சுவடியை எரிச்சு வெந்நீர் வச்சு அதை குதிரைக்கு குளிப்பாட்டுறது. அதே மாதிரி ஒரு இடத்துல போய் கேட்டிருக்க சுவடி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்கார், நாளைக்கு வாப்பா என்கிட்ட இருக்கிற சுவடியெல்லாம் உங்களுக்கு கொடுத்துடுறேன். வசதி இல்லையா, மறுநாள் போக முடியல. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு மறுநாள் போயிருக்கார். அடுத்த நாள் போயிருக்கார். அந்த வீட்டுக்கு போன வாசல்ல எல்லாரும் இருந்திருக்காங்க. என்ன விஷயம், என்ன இந்த மாதிரி ஐயா வர சொன்னாரு, எனக்கு சுவடி தரேன்னு சொன்னார். நீங்க நேற்றுக்கே வந்திருக்க வேண்டியதுதானே. இன்னைக்கு ராத்திரியே ஐயா போயிட்டாரு. நேற்றுக்கு அவரை எரிச்சிட்டோம். அவருக்கு இருந்த சுவடி எல்லாமும் எரிச்சிட்டோம். அந்த மாதிரி அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆத்துல போட்டுடுவாங்க. 18ஆம் பேருக்கு அப்போ ஆத்துல போட்டுடுவாங்க. அதே மாதிரி ஓமத்துல போடுறதுக்கு டக்குனு எரிக்கிறவங்களுக்கு நெய்யில தோச்சி போடுவாங்களாம் இந்த ஓலைகள் எல்லாம். அவ்வளவுலாம் மூட நம்பிக்கை இருந்திருக்கு. அதே மாதிரி நெருப்பு சிலோன்ல பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் நூலகம் எரிச்சாங்க. அவ்வளவு சுவடிங்க போச்சு யாழ்ப்பாண நூலகத்துல. புக்ஸ் போச்சு. அதுக்குதான் அந்த காலத்திலேயே கௌடில்யர் அர்த்தசாஸ்திரம்ங்கிற ஒரு நூல். அது மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, எல்லாமே இருக்கு. அர்த்த சாஸ்திரத்துல நீங்க தமிழ்லயும் இருக்கு, படிச்சு பாருங்க. அரசியல் இருந்து மேனேஜ்மெண்ட் இந்த காலத்துல ராஜாவுக்கு சொன்னது, இந்த காலத்துல கம்பெனி டைரக்டர்ஸ்க்கு சிஇஓக்கு ராஜா எப்படி மந்திரியை எடுக்கணும்னு அதுல போட்டிருக்கு. ஏன்னா மந்திரி அவன் ஃப்ரெண்டா இருக்கக்கூடாது, ரிலேட்டிவா இருக்கக்கூடாது. ஃப்ரெண்டா இருந்தா இவனை பத்திய தப்பான இதெல்லாம் அவனுக்கு தெரியும். இவன் தப்பு பண்றச்சு அவன் ராஜா கேட்க முடியாது. சோ அந்த மாதிரி இதெல்லாமும் அதுல கொடுத்துட்டு அப்ப ஒரு ஜனங்களுக்கு நெருப்பு பத்தின்னு சொல்லியிருக்காரு. நெருப்பால அழியக்கூடியது சுவடி. ஒவ்வொரு வீட்லயும் 5 பக்கெட் தண்ணி மண் இருக்கணும்.
தொடடு இருக்கணும், ஊக்கு இருக்கணும், கோணி இருக்கணும். அதே மாதிரி இன்னும் மற்றது எல்லாமே இருக்கணும். பானை, தண்ணி பானை இருக்கணும், உப்பா இருக்கணும். இது எல்லாம் வச்சுக்காத ஒரு ஹவுஸ் ஓனருக்கு இவ்வளவு பண்ணா ஃபைன். அததான் இன்னைக்கும் பெட்ரோல் பங்க் வாசல்ல நீங்க எல்லாரும் பார்ப்பீங்க. 3 பக்கெட் மண் இருக்கும். அந்த அளவுக்கு ஜனங்களுக்கு ஒரு அறிவு இத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சுவடிய நீங்க ஹேண்டில் பண்றச்சையும் ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். அத ஒரு ஒரு இது திருப்பி புக்கு கூட பேஜ திருப்பச்ச இப்பதான் அந்த எங்க லைப்ரரியில வந்தாங்கன்னா நான் ஃபேன் ஆஃப் பண்ணிடுவேன். 65,000 புக்குல எங்களுக்கு 14,000 புக்கு 100ல இருந்து 250 வருஷம் புக்கு. நேத்திக்கு ஒரு புக்கு 1635 பாலகங்காதரோட திலகரோட பகவத்கீதையோட டிரான்ஸ்லேஷன் 1635. அதை நாங்க எப்படி பாதுகாக்கணும் பாருங்க. அவ்வளோ ஃபேன் போட மாட்டேன். யாராவது அந்த மாதிரி புக்கு படிச்சாங்கன்னா சார் ஃபேன் ஆஃப் பண்ணு. அந்த ஃபேன் காத்துக்கு அந்த பேப்பர் உடையும், அந்த தாள் உடையும். திருப்பி பத்திரமா திருப்பணும். அதே மாதிரிலாம் ஓலைச்சுவடியும். ஓலைச்சுவடி கேட்குமா நம்மளை பார்த்து என்ன என்ன எண்ணெயில இருந்தும் தண்ணியில இருந்தும் நெருப்புல இருந்தும் என்னை காப்பாற்றணும். protect me from oil, fire, water. Don't give me to mishandling persons. Mishandling persons தப்பா தெரியல. ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க கிட்ட என்ன கொடுக்காது. எப்படி நம்ம பார்த்துக்கணும்னா நம்மளோட விளை நிலத்தை எப்படி நம்ம பார்த்துக்கணும். யாருமே வேலி போட்டு நம்மளோட வேலியை தாண்டாம இன்னொரு 15 மினிட்ஸ் தான் எப்படி நம்ம பார்த்துக்கிறோம். அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ போய் இப்பதான் நீங்க செல்லு வந்துட்டு எல்லாம் இவங்க எல்லாரும் டீ கடைக்கிட்ட எங்கேயாவது பெஞ்சில உட்காந்து பேசுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு நாளாவது பார்க்காம இருப்பீங்களா? அந்த மாதிரி அதையும் போய் பார்க்கணும். அதை பார்த்தாதான் நமக்கு சந்தோஷம். ஏன்னா நம்ம குழந்தைங்களை பார்க்கிற மாதிரி. அதே மாதிரி அடிப்பட்ட புண்ணுக்கு என்ன மருந்து போடுறோமோ அந்த மாதிரி உடைஞ்சது இது பண்ணதுலாம் ரிப்பேர் பண்ணணும். தயவு செஞ்சு அதுல எதையும் செல்லுக்கும் ஒரு லைப்ரரியில ஸ்டேப்லர் போட்டு ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்க. உடஞ்ச இடத்த அதை டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒட்டணும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம காப்பாற்றணும். இப்போ 2023ல ஒரு வெள்ளம் வந்தது. இங்கெல்லாம் தெரியல, காஞ்சிபுரம் எங்களுக்குலாம் நிறைய அஃபெக்ட் ஆச்சு. எங்களுக்கு லைப்ரரியில கீழே ரெஃபரன்ஸ் வச்சிருக்கோம். பிஹெச்டி தீசிஸ்லாம் வரைக்கும் ஒரு அடிக்கு 1.25 அடி தண்ணி வந்துருச்சு. 4 நாள் எங்களால ஓப்பன் பண்ணவே முடியல. 4ஆம் நாள் ஓப்பன் பண்ணாங்க. ஃபுல்லா சேரு புழு, ஃபுல்லா தர முழுக்க சேரு புழு. அப்புறம் ஆளை கூப்பிட்டு இவங்களை கூப்பிட்டு கம்ப்ளீட்டா அதை கிளீன் பண்ணி எடுத்து அங்க பெஸ்டிசைட்ஸ் அடிச்சு எல்லாம் பண்ணி ஒரு பீரோ அப்படியே உடஞ்சி கால் உடஞ்சி தண்ணியில 4 நாள் 5 நாள் அப்படியே இருந்திருக்கு. 6ஆம் நாள் நாங்கெல்லாம் வெளியில எடுத்து பார்த்தேன். அதுல ஃபுல்லா ஃபங்கஸ். இருக்கிறதுலயே மோசமானது, பாதிக்கக்கூடியது ஃபங்கஸ் தான். புக்குல கூட எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த புஞ்சக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு காட்டன் கிளாத் எடுத்து வச்சு அதை உடனே துடைக்க பார்க்கணும். இது முழுக்க ஃபங்கஸ். வேற வழியே இல்லாம 300 புக்கை தூக்கி போட்டோம். ஏன்னா நான் மத்த புக்ஸ் காப்பாற்றணும். மத்த புக்ஸ் 400 புக்ஸ் நாங்க எப்படி காப்பாற்றணும்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கோசரம் தான் நான் இதை சொல்றது. ஒரு புக் நனைஞ்சு போச்சுன்னா தயவு செஞ்சு வெயில்ல வைக்காதீங்க. அப்பளமா போயிடும். உள்ளுக்குள்ள பேப்பர் வைங்க. ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாரையும்
நியூஸ் பேப்பர் கொண்டு வர சொன்னேன். எந்த பேப்பரா இருந்தாலும், இங்கிலீஷா இருந்தாலும், தமிழா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் ஒவ்வொரு பக்கத்துக்கும் வச்சு பேப்பர். காலம்பரம் வந்ததும் முதல் வேலை அதுதான். சாயந்தரம் 4 மணிக்கு அந்த பேப்பர் எடுத்துருவோம். அந்த சயின்ஸ் வாரியா அகைன் வச்சுட்டு போவோம். மார்னிங் வந்து எழுதுவோம். அந்த மாதிரி 3 நாள் பண்ணுவோம். அடுத்த ட்ரிப்பு என்ன பண்ணோம்னா, இது எல்லாத்தையும் அடுக்கிட்டு சிலிக்கான் ஜெல்லுன்னு ஒரு மாதிரி நீல கலர்ல இருக்கும். அந்த டீ கப்ல வச்சு 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 அந்த ரேக்ல எல்லாம் வச்சோம். அந்த தண்ணிய அப்படியே உரியும். அது உறிஞ்சி நீல கலராக்கப்பட்டது பிங்க் கலரா மாறிடும். அதை எடுத்து மறுபடியும் எல்லார்கிட்டையும் கொடுத்து சுட பண்ணி எடுத்துன்னு வர சொன்னோம். சுட பண்ணா மறுபடியும் நீளமாயிடும். அந்த மாதிரி 3 நாள் வச்சோம். பியூரிஃபிகேஷன் சேம்பர்னு ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள புக்ஸ் எல்லாம் ஏற்றி ஒரு 40 வாட்ஸ் பல்பு வச்சு ஒரு இது மாதிரி ஒரு சோப் மாதிரி இது. அது வந்து ரொம்ப ஹார்ம்லெஸ், ஒன்றும் பண்ணாது. அந்த ஹீட்டுல கைமால் உருகி அந்த ஃபங்கஸ் இருக்கிற இடத்த எல்லாத்தையும் அழிக்கும். எடுத்து வெளியில எடுத்து தொடச்சி அப்புறம் இருக்கிறதுலயே லீஸ்ட் பவுடர் போடுற பவுடர் எதுன்னு பார்த்தா பான்ஸ் பவுடர் தான். அதை வாங்கி ஒவ்வொரு பக்கத்துக்கும் போட்டோம் பாருங்க. கொட்டணும். அந்த பவுடர் எல்லாம் அந்த இருக்கிற ஈரத்தை உறிஞ்சி கடைசியா அந்த பவுடர் மிளகு பாரிஸ்ல போய் வாங்கிட்டு வந்தாங்க. மிளகும் பூங்கற்பூவும் பொடி பண்ணி போட்டு மூட்டை கட்டி எல்லா இடத்துலயும் விட்டோம். அந்த மாதிரி ஒரு 400 புக்ஸ் காப்பாத்தினோம் சார். என்னோட 400 புக்ஸ் எல்லாத்தையும் வந்துருந்து. டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து எல்லாத்தையும் போட்டிருந்தாங்க. நேச்சுரல் ப்ரிசர்வேஷன். அதே மாதிரி இந்த மாதிரி புக்ஸ் ஒட்டி ஒவ்வொரு பக்கம் ஒட்டிடுச்சுன்னா நீங்க தயவு செஞ்சு உள்ளுக்குள்ள கத்திய விட்டோ எதை விட்டோ எடுக்காதீங்க. நேரா எடுத்துன்னு போய் குக்கர் வச்சிருக்கீங்கல்ல, குக்கர்ல ஆவி வருது இல்ல, ப்ரெஷர் வருது இல்ல, அது கிட்ட காட்டு. அந்த ப்ரெஷர்ல இப்படியே காட்டு. இதெல்லாம் பேசிக் உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்கோசரம் தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றது. இட்லி பானை வச்சுக்கினா அதுல ஆவி வருது இல்ல, அந்த ஆவி கிட்ட இந்த கொட்டின பக்கத்தை காட்டணும். பேப்பர் நியூஸ் பேப்பரை வச்சு வச்சீங்கன்னா அந்த பேப்பர் உங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் தான் ஒரு சுவடியோட உங்களுக்கு சுவடியில வந்து அந்த ஸ்கிரிப்ட் தெரிஞ்சவங்களால எழுத முடியும். ஏன்னா நமக்கு தமிழ் எழுத்து எப்ப வந்ததுன்னா அந்த இதை நீங்க பாத்தீங்கன்னாலே ஆச்சரியப்படுவீங்க. செஞ்சுரியில வந்து 3rd செஞ்சுரியில எல்லாம் வந்து ஆவே இருக்காது உங்களுக்கு. 3rd 4th செஞ்சுரியில எல்லாம் சத்தே வேற மாதிரி இருக்கு. போர்டு வந்து இப்படிதான் இருக்கும். ஆ வந்து இப்படிதான் இருக்கும். பார்த்துட்டீங்களா? யாரும் பார்த்தது இல்லை இல்லையா? வந்து அந்த சிம்பிள் எப்ப வந்ததுன்னா 13ஆம் நூற்றாண்டு, அது கூட கரெக்டா வரல. ஷேப்ல வந்துதான் வந்திருக்கு. ஆங்கில எழுத்து வந்து நம்ம 15ஆம் நூற்றாண்டுல இருந்துதான் வந்திருக்கு. அப்ப அந்த காலத்துல இருந்து அந்த ஸ்கிரிப்ட் தெரியணும். எப்படி இருக்கு மெயினா வந்து உங்களுக்கு வந்து கூட்டு எழுத்து வட்ட எழுத்து எப்படி இருக்கும்னா உயிர்மை எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்துதான் சுவடியில வரும். உயிர்மை எழுத்தும் மெய்யும் சேர்ந்துதான் உங்களுக்கு சுவடியில வரும். அப்ப அந்த இது தெரிஞ்சாதான் உங்களால எழுத்துக்களை படிக்க முடியும். எழுத்துக்களோட எண்களும் அதுல உங்களுக்கு நீங்க அதை உடனே ஞாபகம் வச்சிடலாம். இந்த இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எழுத்து ஈஸியா எழுத்து நீங்க படிச்சு தமிழ் புக்கு வந்து எழுத்து வந்து தமிழ் எண்ணு இந்த இதை ஞாபகம் வச்சுக்கலாம். காலை எழுந்து காலை உணவை
நோட் பண்ணிக்கோங்க. காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூப்பிட்டார். இதுல கா வந்து ஒண்ணு, கா வந்து நம்பர் 1. நாங்கிறது வந்து இப்படி இருக்கும், அது 3. சா வந்து 4. இப்படி வந்து 5. தா வந்து 6. ஏ 7. 8. 9. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நிறைய தமிழ் புக்ல உங்களுக்கு இந்த எழுத்து தான் இருக்கும். இந்த எழுத்து தான் இருக்கும். உங்களுக்கு இந்த பேச்சு நம்ம கண்டுபிடிக்கணும்னா எழுதி வச்சுக்கலாம். கா பக்கத்துல சைபர் போட்டா 10, இன்னொன்னு போட்டா அந்த போர்டு நான் சொல்லல. எழுத்துக்கள் இதுதான் மெயின் உங்களுக்கு. இதை வச்சு நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஏஐ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறத உங்களுக்கு சொல்றேன். ஏஐங்கிறது என்னதுங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம என்ன சொல்றோமோ, நமக்கு என்ன அறிவு இருக்கோ, நம்ம என்ன ஞாபகம் வச்சிருக்கோமோ, அததான் நம்ம செயற்கை நுண்ணறிவு. அதுதான் ஏஐ. அது ஆனா என்ன பண்ணுது, தன்னோட சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய இது வேண்டாமா அடுத்திருக்கு. இது சுவடிகளுக்கான சவால்கள். எப்படி அதை கண்டுபிடிக்கிறது என்னங்கிறதுக்குரிய இது நான் வர முதல்ல செயற்கை நுண்ணறிவுனா என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு உலகில வந்து ரொம்ப ஃபாஸ்ட் டெவலப்பிங் இது வந்து துறை வந்து செயற்கை நுண்ணறிவு. அது எவ்வளவு தூரம் வந்து சுவடிக்கு உதவியா இருக்குங்கிற அந்த கருத்து இதுக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா போன 15 நாளைக்கு வந்து செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்துல இதே ஏஐயும் சுவடியும் பத்தியும் தான் பேசணும். அப்போ அவர் சுவடி வல்லுநரும் நாங்க எல்லாரும் என்ன சொன்னோம், ஏஐ வல்லுநரும் வரணும், சுவடி வல்லுநரும் வரணும். 2 பேரும் சேர்ந்து ஆகும். சுவடியில வந்து நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கு. மோடி ஸ்கிரிப்ட் இருக்கு, திகிலாரி ஸ்கிரிப்ட் இருக்கு. இப்ப தமிழ், மலையாளம் அதையே கூட அந்த செஞ்சுரி ஸ்கிரிப்ட்னாதான் உங்களால கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் தெரியாதத வந்து நீங்க எப்படி ஏஐ கண்டுபிடிக்கும்? சோ 2 பேரும் சேர்ந்து வேலை பண்ணணும். சுவடிக்கு மட்டும் மத்ததெல்லாம் தெரியாது. சுவடியை வந்து அதால படிக்க முடியாது. ஏன்னா நான் அதுக்கு வேலையே. நான் மனுஷன் நம்மள மாத்தி அது யோசிச்சு கத்துக்கிட்டு முடிவெடுத்து திறனுடைய தொழில்நுட்பமா கொடுக்குது. இப்ப நீங்க கேக்குறீங்க சார் சொன்ன மாதிரி புறநானூறு. புறநானூறுல கரெக்டா அதை கொடுக்குதாங்க சொல்ல முடியும் இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? தவறு, அது சரியா இல்லைன்னா என்ன பண்றீங்க? அப்ப என்ன பண்ணுது? மறுபடியும் வேற விஷயத்தை கொடுக்குது. அதையும் நீங்க திருப்தி ஆகலைன்னா என்ன கேட்குறீங்க? சரியில்லை, வேற ஏதோ கொடுக்குது. அதை யோசிச்சு பார்த்து நம்ம அதுக்கு என்ன போட்டுக்கோமோ தீனி, அந்த தீனியெல்லாம் அது கொடுக்குது. இததான் வந்து நம்ம
அனுபவத்தின் மூலம் மனுஷ மூளை என்ன கத்துக்குதோ, புறநானூரை பத்தி எனக்கு என்ன தெரியுதோ அதைதான் நான் கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க அதுகிட்ட? அதுதான் சரி, நுண்ணறிவு. சும்மா வந்து லைப்ரரியும் வந்து டிஜிட்டல் பர்ஃபார்மன்ஸ். அந்த கொஞ்ச நாளுக்கு முந்தைய டிஜிட்டல் வந்தாச்சு. டிஜிட்டல்லயே வந்து இப்ப நாங்க மேனுஸ்கிரிப்ட் பண்ணிட்டோம். புக்ஸ் எல்லாமும் பண்ணி வச்சிருக்கோம் சேவ் பண்றதுக்கு. இப்ப யார் கேட்டாலும் ஒரிஜினலை கொடுக்க மாட்டோம், டிஜிட்டல்ல கொடுக்கணும். டிஜிட்டல் காப்பி கொடுக்கணும், அதை பண்ணிக்கிற மாதிரி காப்பி பண்ணிக்கிறாங்க. இப்போ கொடுக்குது, ஏஐயும் கொடுக்குது. இதே மாதிரிதான் வந்து லெட்டர்ஸ் அந்தந்த வடிவங்கள் என்னென்ன. இப்போ ஒரு சுவடி எடுத்தீங்கன்னா சுவடியில வந்து ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இருக்காது. இப்ப நீங்க ஜோதிடம் எடுத்தீங்கன்னா அதுல மருத்துவம் இருக்கும். மருத்துவத்தோடு எடுத்தீங்கன்னா நம்ம மனுஷ மருத்துவம் இருக்கும், குழந்தை மருத்துவம் இருக்கும், கால்நடை மருத்துவமும் இருக்கும். நீங்க அங்க போனீங்கன்னா தெரியும் பாருங்க. இது எல்லாமே என்ன பண்ணணும், உட்காந்து இந்த ஸ்கிரிப்ட் தெரிஞ்ச ஒரு உட்காந்து பார்க்கணும். இப்ப அது அப்படி இல்லை. அது ஒரு 5 நிமிஷம் அது என்ன பண்ணுது, ஐடென்டிஃபை பண்ணுது. ரிப்பீட்டடா என்ன வருது உங்களுக்கு, என்ன இது வச்சிருக்குது. இந்த தோழியில இந்த மாற்று வைத்தியம் இருக்கு, மாற்று வைத்தியம் இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கு, குழந்தை வைத்தியம் இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறது ஈஸியா பண்ணி கொடுத்துருக்கு. அந்த மாதிரி வேலையை செய்ய முடியுமே தவிர அதால படிச்சு காட்ட முடியாது. அது மட்டும் நாங்க எல்லா வேணாலும் சொல்லுவோம், சோழி வல்லுநர்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் மொழியை கண்டறிக்க முடியும், என்ன லாங்குவேஜ்ங்கிறத. இப்ப நீங்க இளங்கோவடிகளை பத்தி கேக்குறீங்கப்பா, கம்பரை பத்தி கேக்குறீங்க, கம்பர் சொல்லுன்னா அழகா சொல்லிட்டு போயிடும். ஏன்னா கம்பரை பத்தி ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க. தெரியாதவரை பத்தி ஏதாவது கேட்டு பாருங்க, அது பேசாம தான் இருக்கும். எழுதியவர் இளவாணிகளை பத்தி அவரோட ஹிஸ்டரிய பத்தி அழகா சொல்லிடும். அதே மாதிரி கண்டென்ட் கிளாசிபிகேஷன், ஒரு சூழலில என்னென்ன கண்டென்ட் இருக்கு அந்த கிளாசிபிகேஷனும் சொல்லிடும். அதே மாதிரி ஹெட்டிங் என்னது, மருத்துவமா கணிதமா என்ன இருக்குங்கிறத சொல்லிடும். பண்றது இப்ப நான் சொன்னேன் பாருங்க, படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸி. நாங்க ஒரு சூழி எடுத்தாங்கன்னா அந்த கேட்லாக்கர் எடுத்தாங்கன்னா குறைஞ்சிட்டு 1 வாரம் ஆகும். ஏன்னா அதை எடுத்து படிச்சு புரிஞ்சு அதை எவ்வளவு பக்கம் என்ன சொல்லிட்டு போயிடுது, இவ்வளவு பக்கம் இருக்கு, இவ்வளவு இது இருக்கு, எங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அதே மாதிரி என்ன பாதிப்பு ஒரு சுவடி உடைஞ்சிருந்ததுன்னா அது என்ன எழுத்து வரும் கண்டுபிடிச்சு சொல்லு. வந்து கலருக்கு என்ன மாறி இருக்கு எல்லாமே அது வந்து கண்டுபிடிச்சு சொல்லுது. ஏஜிங் எவ்வளவு வருஷம், அதனோட ஈரப்பதம், ஹியூமிடிட்டி என்ன இருக்கு, சேஞ்சஸ் என்ன வருது, அது வந்து எவ்வளவு எத்தனை நாளுக்கு அப்புறம் இது வந்து மறுபடியும் டேமேஜ் ஆகும். ஸோ ப்ரிசர்வேஷன் கன்சர்வேஷனுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது என்ன, இது சூழலுக்கான சவால்கள். அதுதான் பல மேம்பாட்டின் மூலம் வந்து பின்னணியில இருக்கக்கூடிய கதைகள் என்ஹான்ஸ்மெண்ட். அந்த இதுல வந்து டிஜிட்டல் இப்ப சாதாரணமாவே டிஜிட்டல் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, கலர் சேஞ்ச் பண்ணி மஞ்சள் கலர்ல இருக்கிற புக்ஸ் எல்லாம் கலர் சேஞ்ச் பண்ணி ஒயிட் கலர்ல கொடுக்குறாங்க, கிளாரிட்டி நல்லா இருக்கணும்ங்கிறதுக்கு. இதுதான் 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 போட்டுருக்கேன். அனாலிசிஸ் இயந்திர திறன் படம் பார்த்து அதுக்காகவே ஐடென்டிஃபை பண்ணிடும் என்ன மாதிரி இருக்கும். இப்ப இந்த லைப்ரரியில ஒரு புறநானூறு இருந்ததுன்னா எங்க கிட்ட ஒரு புறநானூறு இருந்ததுன்னா அது அழகா பண்ணிடும், கம்பேர் பண்ணி என்ன டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத சொல்லிடும்.
வேர்ல்டு வைஸ் ரிசர்ச்சுக்கு வந்து அது வந்து ஒரு பிரிட்ஜ், ரொம்ப முக்கியமான ஒரு பாலமா வந்து ஏஐ இருக்குது. அதே மாதிரி என்ன பெனிஃபிட்ஸ் என்னன்னா ஒரிஜினலை தொட முடியாது. லைக் டிஜிட்டல் தான், டிஜிட்டல் காப்பி கொடுக்கற மாதிரி ஏஐ மூலியமா வந்து ஒரிஜினலை யாரும் நீங்க தொட முடியாது. அதனோட இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கலாம். இது ரொம்ப இதுக்கெல்லாம் வந்து பிரச்சனைக்கெல்லாம் வந்து ஈஸியா ரிசல்ட் கிடைச்சிடும். நம்மளால அது ரொம்ப என்னடா இவ்வளவு பிரச்சனையா இருக்கே, என்ன பண்ணலாம் என்ன அவன் தான் சொல்றாங்களே என்ன ஜிபேல என்ன இது போய் நீங்க என்னமோ ஜிபேட் அதுல போய் தட்டினீங்கன்னா அது அழகா கொடுத்துட்டு போகுது. அது அழகா கேக்குது, உங்களுக்கு இது மட்டும் போதுமா, வேணுமா, வேணுமா, நமக்கு தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜஸ் எல்லாமும் இருக்கு. பாரம்பரிய அறிவை வந்து நம்மள வந்து பாதுகாக்க முடியுது. அதாவது சுவடிகளில் விஷயங்களை மட்டும் நீங்க படிச்சு தெரியணுங்கிறது கிடையாது. அது நீங்க படிச்ச புது விஷயத்த அதை நீங்க கண்டுபிடிக்கலாம், அதில் போடலாம். அதே மாதிரி டெக்னிக்கல் ட்ரைனிங் அதுதான் சொன்னேன் உங்களுக்கு. நூலகத்தோட பங்கு என்னன்னா ஸ்டாண்டர்ட் அக்யூரன்ஸ், துல்லியமான தரம், சோழியோட வரலாற்றை புரிஞ்சுக்க முடியும். இத்தனை வருஷம் இருக்கிறதுனால என்னால முடியும் சோழியை பத்தி. புதுசா வரவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து தொழில்நுட்பமும் பாரம்பரிய இங்க வந்து உங்களுக்கு இந்த டிஜிட்டல் இதுல உங்களுக்கு கடைசியா டைம் ஆயிடுச்சு. கரெக்டா சொல்லிட்டாரு சார், 10:45 முடிச்சிருக்காரு. டிஜிட்டல் இதுல வந்து இதுடைய இதை ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரிசர்வ் பண்ண வேண்டியது நம்மளோட தலையாய கடமை. நீங்கெல்லாம் வளரும் தலைமுறைகள், நாங்க இதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து வச்சு உங்களுக்கு தான் தரோம். நீங்க என்ன அடுத்த தலைமுறை வேணுங்கிறதுக்கோசரம் தான் நாங்க இதை சேமிச்சு வச்சிருக்கோம். முறையில் நீங்க தொழில்நுட்ப முறையில பாரம்பரிய முறையையும் காப்பாற்றி தொழில்நுட்ப முறையில இன்னும் நீங்க அட்வான்ஸா கொண்டு வாங்க. அதுதான் உங்களோட கடமை. அதுதான் பதவியும் தொழில்நுட்பத்துடன் பாதுகாப்பது இன்றைய நூலகர்களின் புதிய பொறுப்பாகும். அதனால எனக்கு இந்த அரிய சந்தர்ப்பத்தை கொடுத்த மாணவர்களுக்கு நடுப்புற பேசுனது நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா. போய் கண்டிப்பா சுவடியை பத்தி வீட்டுல பேசுவாங்க. யாராவது வீட்டுல சுவடி இருந்து வச்சிருக்காங்கன்னா நூலகத்துல கொண்டு வந்து கொடுத்துடணும். இங்க கூட நல்லா பாதுகாக்கிறாங்க. அவங்க நிறைய செலவு பண்ணி வச்சிருக்காங்க. எந்த நூலகத்திலயும் இல்லாம நீங்க போய் பாருங்க. கிளாஸ் அவ்வளவு அழகா பாதுகாத்துட்டு வராங்க. நீங்க போய் பாருங்க. இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த முதல்வருக்கும் துறை தலைவர் ராதாகிருஷ்ணன் சாரு மேடம் டெய்லி கான்டாக்ட் பண்ணுவாங்க. என்ன வரைக்கும் நன்றி. பொறுமையா ஆசையோட கேட்ட மாணவ கண்மணிகளுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
அதாவது அம்மா ஒரு மணி நேரம் அளவுக்கு உரையாச்சு. அதுல நம்ம கிட்டத்தட்ட ஸ்டோரி புக்ல ஏற்கனவே படிச்சிருக்கோம். படிச்சதுல சில விஷயங்கள் இருக்கு, நமக்கு தெரியாத பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நம்ம சுவடிகள் வெளிநாடுகள்ல எவ்வளவு இருக்கு அப்படின்றத எண்ணிக்கைக்கு சொன்னாங்க பாத்தீங்கன்னா, நமக்குரிய பொருள் நமக்கு இல்ல. அதெல்லாம் இப்போ வீட்டு கொண்டு வருவது யாருடைய வேலை? போகாதீங்க, அதுவுமே போகாதீங்க. அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா போயிட்டு கவர்மெண்ட்ல பெரிய கான்ட்ரவர்சியா போயிட்டு அந்த விஷயத்துக்கே போகணும். நம்மள்தான் குடுத்துட்டோம் அந்த அவ்வளவுதான். பெரிய கேஸ் எல்லாம் போயிட்டு சரி, கஸ்தூரி மட்டம் லைப்ரரி, திருதேசி சோழி லைப்ரரி அதெல்லாம் நிறைய போயிருக்கு. அந்த சரஸ்வதி மகால் நூலகம் அதே மாதிரி இதுல எல்லாமும் நிறைய போயிருக்கு. நாம அந்த விஷயத்துக்குள்ளேயே போக வேண்டாம். ஏன்னா அரசாங்க சம்பந்தப்பட்டது. நீங்க மாணவர்கள் மாணவர் லெவலிலே விருது நமக்கு கிடைச்சது வச்சு நீங்க பண்ணிக்கலாம். இதுக்கு போகவே வேண்டாம். அது நிச்சயமா அது ஒரு பெரிய ரெக்வஸ்ட் சங்கத்தினோட இதுல போயிட்டு கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஸ்டோரி முடிக்க போற ஸ்டேஜில் இருக்கோம். ஆனா இன்னும் ஸ்டோரி நம்ம நேரில் பார்த்ததோ தொட்டு பார்த்ததோ கிடையாது. பேப்பர்ல மட்டும் தான் பார்த்துருக்கோம், புத்தகத்துல மட்டும் தான் படிச்சிருக்கோம். ஆனா அம்மா பாருங்க, கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்நாள் முழுக்க ஸ்டோரிகள்லயே கழிச்சிருக்காங்க. அது கூடயே பயணம் பண்ணியிருக்காங்க. 20,000க்கு மேற்பட்ட பனை ஓலைச்சுவடிகள் அவங்க இப்போ வரைக்கும் பாதுகாத்துருவாங்க. 20,000 மேற்பட்ட பனை ஓலைச்சுவடிகள் பாதுகாத்து கொண்டு வரப்பட்டது. இயற்கை மொழிகள் நம்ம சொன்னோம் இல்லையா, எப்படி எப்படி பாதுகாக்கிறதுன்ற ஒரு மருந்து பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு இன்னைக்கு வரைக்கும் சுவடிகளை பாதுகாத்துட்டு வர்றாங்க. அதே போல தாழ் சுவடிகள் அப்படின்ற ஒரு கேள்விப்பட்டிருப்போம். தாழ் சுவடி 50க்கும் மேற்பட்ட தாழ் சுவடிகள் அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க, அதான் சொன்னாங்க, ஃபேன் கூட போட வர மாட்டோம், அது முறிகிறோம் அப்படின்ற விஷயத்தான் சொல்லுங்க. இது சுவடிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு அடிப்படையான ஒரு இது இருக்கு. ஆனா ஏஐயோட தொடர்புபடுத்தும் போது அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்ற பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஸ்டோரி அறிமுகம், பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயம் பொது ஜெனரல். அது எல்லா பேரும் ஸ்டோரியை பத்தி தெரிஞ்சுக்கிறவங்க அதை முதல் தெரிஞ்சுக்கிறாங்க. அறிமுகம், தோற்ற வளர்ச்சி, மருந்து பொருட்கள் இதெல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு மேல கல்வியாளர்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட வேறுபாடு, அடுத்தது மூல பாடம் ஆயிடுச்சு, அடுத்ததுதான் பதிப்பு. இப்போ இந்த 3 விஷயமா நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம அதுலதான் கவனம் செலுத்தலாம். அந்த அடிப்படையில பதிப்புக்கு ஏஐ எப்படி உதவுது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறோம். அது அடுத்த கட்ட அப்டேட்டுக்கு உதவும் அப்படின்றது செயல்பாடு. இது குறித்து யாருக்காவது ஏதாவது ஐயம் இருக்கு, வினாக்கள் இருக்கலாம் அம்மாவிடம். அவங்க சூரியல்ல நிறைய தெரிஞ்சவங்க. நம்ம இப்பதான் குழந்தைகள். ஏதாவது நமக்கு இன்னும் தெரியாம இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்க வெட்கப்பட வேணாம். நமக்கு இது தெரியாம இருக்கே, ஐயோ அசிங்கமா நினைச்சுவாங்களோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஐயங்களை கேளுங்க, அவங்க பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கு. நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்றதுக்கு இந்த எழுத்துக்கள்லாம் கத்துக்கிறதுக்குன்னே உலக தமிழ் ஆராய்ச்சி இருக்கு. இருக்கு. இந்த சுவடி எழுத்துக்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னே அவங்க வகுப்பு நடத்துறாங்க. ஸ்காலர்ஷிப்போட தராங்க. வெறும்னா கூட நீங்க செலவு பண்ண வேணாம். கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு கோர்ஸ் ஸ்காலர்ஷிப்போட தராங்க. நீங்க அதை முடிச்சுட்டு அங்க போய் கேளுங்க, அட்மிஷன் கொடுப்பாங்க. நீங்க அதை படிச்சுட்டு நீங்க தாராளமா படிப்புல கொண்டு வாங்க. நிறைய படிப்புக்கான சுவடிகள் நிறைய இருக்கு. நான் இன்னும் சப்ஜெக்டுக்கே போல. ஆர்கிடெக்சர் இருக்கு, கப்பல் சாஸ்திரம் இருக்கு, மெடிசன் இருக்கு, நம்மளோட சேவல் சண்டை அதை பத்தி எல்லாம் இருக்கு. நிறைய இருக்கு சுவடியில. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நான் எழுத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த இவங்க நடத்துறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல மியூசியம் இதுல தொல்லியல் துறை அவங்க ஒரு 1 இயர் கோர்ஸ் நடத்துறாங்க. அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்போட தராங்க.
நல்ல ஃபியூச்சர் இருக்கு அதுக்கெல்லாம். நீங்க அது போய் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு பாருங்க. ஏன்னா அதுல மேடம்க்கு தெரியும். அவங்களோட கைடு அவங்க தாமரை பாண்டியன் சார்னு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் கிளாஸ் எடுத்துக்காரு. மேடம் கேட்டா மேடம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இன்னைக்கு போய் பாருங்க சுவடி எல்லாம் எப்படி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. சூரியனை நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கு. கண்டிப்பா. அது எழுத்து, ஹேண்ட் ரைட்டிங், தமிழ் படம் புரிஞ்சுக்கிறது, அதை நம்ம படிச்சு அனலைஸ் பண்றதே பெரிய விஷயம். அதுக்கு சுவைகள்ல நான் நிறைய அனுபவம் இருக்கிறதுனால ஈஸியா ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றத மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஏன் எப்படி அதை புரிஞ்சுட்டு அதுதான் சொன்னேன். முடியாது முடியாது சாபம் சாக்கு பக்கத்துல காலு, அந்த துணைக்காலு எல்லாம் ஒண்ணு சுடியில அந்த சாபம்ங்கிற வார்த்தையே அவர் சரபம்னு வச்சிருந்தாலும் எவ்வளவு நாளைக்கு அந்த மாதிரி தவறு தவறு தவறுன்னு போட்டு அதே சொன்ன மாதிரி சாடு போகுது. தவறு தவறுன்னு கொடுத்தா கடைசியில சாடு சரடு அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்கும். அதே மாதிரி இன்னொரு வார்த்தையை கூட ரொம்ப நாள் வரைக்கும் அவரு அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இதுல சோடி எழுதுறது தொலைக்கால் அந்த தனியாக எழுதுறது கிடையாது. அந்த கண்டென்ட்டை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சாதான் நம்மளால அதனாலதான் அது ஐயோ தமிழ் முடிஞ்ச என்னால இந்த தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டுதான் படிப்பு துறை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன். கண்டிப்பா அது கஷ்டம். அதான் நான் சொன்னேன், முடியாது. நம்ம சொல்லி இருக்கணும். நம்ம அந்த எழுத்த நம்ம சொல்லி இருந்தாதான் சுவடியே படிக்க முடியும். இதுவரைக்கும் யாரும் அப்படி முயற்சி செஞ்சிருக்காங்களா? லேட்டஸ்டா நான் அந்த மீட்டிங் போயிட்டு வந்தேன் இல்லையா, அப்ப கூட சொன்னதுல இனிமேல் பண்ணணும். சுவடி ஆய்வாளர்களும் சுவடி வல்லுநர்களும் ஏஐ வல்லுநர்களும் சேர்ந்து வேலை பண்ணாதான் இதுக்கு ஒரு வழி பார்ப்போம் அப்படின்னு சொன்னது. சுவடியை பத்தி தெரியும், தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரி தகவல் கண்டுபிடிக்கலாம், எழுத்து கண்டுபிடிக்கலாம், எல்லாம் படிக்கணும். பட் படிக்கிறதுங்கிறது ரொம்ப சுவடியை இப்போ வரைக்கும் டிஜிட்டல் மயப்படுத்துறதோட தொழில்நுட்பம் அதோட அதுக்கு மேல அதை கொண்டு போறதுக்கு டிஜிட்டல் மயம் அதோடதான் அதோட சுவடியை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் மயப்படுத்துறதோட போக முடியும். போக முடியல. ஏஐ வந்ததுக்கு அப்புறம் டிஜிட்டல் நீங்க கொண்டு வரீங்க கேட்கணும். இப்ப எங்க வேலையை சுலபமாக்குறது எப்படி கொண்டு பண்றீங்க முழுக்க முடியல. அந்த சுவடியை நீங்க வாசிக்கணும், ஏஐ வாசிக்கணும், தமிழ்ல வாசிக்கலாம். இப்ப வாசிக்க தெரியுமா? தெரியாது. ஏன்னா மனுஷ மூளை அதுக்கு போகல. அதுக்கு நம்ம மூளை நம்ம அறிவுத்திறன் என்ன இருக்கோ அதுதான் ஏஐக்கு போகுது. அடுத்த வரவங்க நீங்க தான் அதை கொண்டு வரணும். ஏஐக்கு அது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்துன்னு பண்ணுங்க. நிறைய ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அதுவும் இந்த ஏஐ தான் அப்படியே மோடி கவர்மெண்ட் இது பண்றாங்க. அதெல்லாம் போய் நீங்க சுவடியும் செயற்கை நுண்ணறிவும் எப்படி தெரியும்னு 4 பேர் 2 பேரும் சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். அது ரொம்ப வேல்யூபிள். இது வரைக்கும் வரலை. நிச்சயமா சொல்லுவேன்.
படிக்கிறதுக்கு சுவடி படிக்கிறதுக்கு ஏஏயால முடியலை. அவரும் உத்தராடம் சாரும் பூவே சாரம் காப்பாற்றியால அவரும் முடிச்சுட்டேன் சார். ஓகே. மிக அற்புதமான ஏஐ தொழில்நுட்பம் வந்து இப்ப மத்திய அரசு பெரிய மாநாடு நடத்தினார்கள். அந்த மாநாட்டின் நிறைவில் சொல்லப்பட்ட சில செய்திகள் அதுல என்னன்னா, நம்ம ஏஐ வந்து நம்மளுடைய வேலையை கெடுத்துடும், நிறைய பேருடைய வேலை வாய்ப்பை பறித்து விடும் அப்படின்றது ஒரு கருத்து இருக்கு. ஆனா அது கிடையாது, சுலபப்படுத்தும். ஏன்னா ஏஐயால ஒட்டுமொத்தமா அதுக்கு எப்படி கட்டளைகளை கொடுத்து இப்ப நம்ம மாத்திக்க வேண்டிய வேலை இருக்கு. நமக்கு ஏஐ வந்துட்டு தவிர்க்க முடியாது. எப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில நாம அப்டேட் பண்ணிக்க வேண்டியது இருக்கோ அது மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்தை அப்டேட் பண்ணிக்க வைக்கணும். இப்ப நம்ம புதுசா இப்ப கட்டளை கொடுக்கறதுக்கு ஆள் தேவை. இப்ப ஒரு வேலையை செய்யறதுக்கு ஆள் இருந்தது போல இப்ப கட்டளை கொடுக்கறதுக்கு கட்டளை கொடுத்து அதை சரியா வருதான்றத தணிக்கை பண்ணி அதை பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. அந்த போஸ்டிங் வந்து புதுசா கிரியேட் ஆகும். அதைத்தான் நீங்க வேலை வாய்ப்பு இழப்பு இல்லாமல் அதை மாத்திக்கிறதுக்கு பண்ணிக்கணும் அப்படின்றதுதான் அந்த மாநாட்டுல சொல்லப்பட்ட முக்கியமான விஷயம். இப்ப அது மாதிரியான தேவைகள். இப்ப நம்ம ஓலைச்சுவடிகளை பொறுத்த வரைக்கும் அம்மா சொன்ன அற்புதமான கருத்து. இது துணை உதவியாக இருக்குது. நம்ம ஏற்கனவே படிச்சவங்களுக்கு இப்ப என்னன்னா 2 ஓசிஆர் HTR அப்படின்னு 2 விஷயங்கள் கருவி அம்மா சொல்லியிருப்பாங்க. இப்ப இப்ப நமக்கு வந்து எல்லாமே அதுக்குள்ளாரியே இருக்கு. இப்ப நமக்கு ஓசிஆர்ன்றது வந்து பிரிண்டட் புக்ஸ்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களை அது உணரும், எழுத்து உணரி அப்படின்னு சொல்றது. இப்ப நம்ம பிரிண்டட் புக் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன எழுத்து அப்படின்றத அது எடுத்து உடனடியா அதை உணர்ந்து படிக்க ஆரம்பிச்சோம், புக்கே படிக்கும். அதுக்கான தொழில்நுட்பம் ஓசிஆர்ல சக்சஸா தமிழ் வந்து அதே மாதிரி HTR அப்படின்றது வந்து கையெழுத்து பிரதி. கையெழுத்து பிரதிய அது வந்து டெக்ஸ்டா புரிஞ்சுக்கிறது, என்ன எழுத்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறது. அதுலயும் 90% வெற்றிய தமிழ் சாதிச்சிருச்சு. இப்ப இதெல்லாம் தாண்டியாச்சு. இப்ப நீங்க உதாரணமா இது ரெண்டு தொழில்நுட்பத்தையும் உள்ளடக்கின ஒரு மொபைலே நம்ம பயன்படுத்துறோம். அத 2 தொழில்நுட்பத்தையும் உள்ளடக்கின ஒரு கருவி இருக்கு. என்ன சொல்லுங்க பாப்போம்? கூகுள் லென்ஸ் இருக்கு. சோ அதனால நீங்க வந்து கையால எழுதுனதே நீங்க யாரும் உட்கார்ந்து நீங்க மேல என்ன பண்ண வேண்டியது இல்லை. உட்கார்ந்து டைப் பண்ணிட்டு உட்கார்ந்து கையால ஒழுங்கா எழுதிட்டீங்கன்னா அது ஸ்கேன் பண்ணாலே என்ன பண்ணிடலாம், கூகுள் லென்ஸ் உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருது. இது அதை கண்டுபிடிச்சு கொடுக்குற தொழில்நுட்பம் தான் HTR, கையால எழுதுறத பண்றது அது வந்துருது. இந்த தொழில்நுட்பம்லாம் இப்ப சக்சஸா இப்ப இதே ரொம்ப தொலை அதெல்லாம் சாத்தியமான சாத்தியம். அது எப்படின்னா இப்ப எப்படி கண்டுபிடிச்சோமோ அது மாதிரிதான் அந்த கிட்டத்தட்ட கல்வெட்டுல இப்ப 2 விஷயங்கள் எல்லாமே ஸ்கேன் ப்ராஜெக்ட்ல டிஜிட்டல் பண்ண கொண்டு வந்துட்டா இப்ப ஏற்கனவே படிச்ச எழுத்து அதுதானா இதுதானான்னு பார்க்க முடியும். ரெண்டாவது எல்லாமே எப்படி நம்ம பொது புத்தியில இருந்து ஏற்கனவே
இன்னைக்கு டாக்குமெண்டா ஒண்ணுத்த கொடுத்தோம்னா அது மாதிரி பொருட்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்றது மொத்தத்தையும் திரட்டி கொடுத்தோம். இது ஏஐயால முடியும், உன்னால முடியாது. ஒரு மனித உழைப்பால முடியாது, அது திரட்டி கொடுத்தோம். அப்ப இந்த இடத்துல எப்படி படிச்சிருக்காங்க, இதை எப்படி படிச்சிருக்காங்க எல்லாத்தையும் சொல்லிடும். இப்படிதான் சுவடி. இப்ப சுவடி எல்லாமே டிஜிட்டல் பண்ணி கிட்டத்தட்ட பெரும்பான்மையானது இப்ப டிஜிட்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்ததெல்லாம் எதிர்காலத்துல என்ன செய்ய போறாங்க? இப்ப நம்ம ரிசர்ச்சுக்கு இடம் இருக்கிறது என்னன்னா, இந்த எல்லாத்தையும் ஒரு ஒரு சுவடி படிக்கிறோம். நன்னூலுக்கு இதுதான் பெஸ்ட் சுவடின்னு ஒண்ணு எடுத்து படிக்கிறீங்கன்னா, மற்றது பாக்கி இருக்கக்கூடிய ஒரு 39 சுவடி இருக்குன்னா, அந்த 39 சுவடியிலும் அந்த நூற்பா எப்படி இருக்குன்றத செக் பண்ணலாம். இப்ப மனித உயிரோட பண்ணுங்க. அதுக்கு சாத்தியமே இப்ப ஏன்னா கொம்பு இருக்காது, கால் இருக்காது, அம்மா சொல்லிருப்பாங்க, புள்ளி இருக்காது. அத பல்வேறு சாத்தியங்கள் இருக்கு. ஒண்ணுக்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட 16 வகையா படிக்கலாம் ஒரு ஒரு சொல்ல. அப்ப அதுக்கு என்னென்ன சாத்தியங்கள் இருக்கு, அதுக்கான ரெஃபரன்ஸ் என்ன, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது ஏஐயால உபயோகம். அப்படி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துரும். அந்த டேட்டாவில இருந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கறத நாம எதிர்காலத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க எது சரியான பாடம்ன்றத பார்க்கணும். இந்த சரியான பாடத்தை தேர்வு செய்யறதுக்கு அதுக்கு வந்து மரபு அறிவு வேணும், யாப்பறிவு வேணும். அப்புறம் அது சார்ந்த மற்ற நூல்களோட கனெக்ட் பண்றது, இதெல்லாம் ஏஐ ஓரளவுக்கு அது நெருக்கமா நமக்கு எல்லாத்தையும் தரவுகளை தட்டிடும். அது செய்யற இடத்துல நாம இருப்போம். அப்ப நாம வந்து வெறுமனே மரபு அறிவு மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பழக்கம் நடத்த முடியாது. நவீன அறிவையும் வச்சுக்கணும், ரெண்டும் சேர்க்கணும். இதேதான் ஆசிரியர்களுக்கு இருக்கிற பிரச்சனை. இப்ப எதிர்காலத்துல ஆசிரியர்களுக்கே தேவை கிடையாது அப்படின்னு ஒரு, ஏன்னா ஏஐ வந்துருக்கு, அதுவே பாடுது. நான் நைட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஆடியோ போட்டிருப்பேன் குரூப்ல, பார்த்துருப்பீங்க. அந்த ஆடியோ வந்து ஒரு உரையாடல் மாதிரி வந்திருக்கும். யாரும் எத்தனை பேர் கேட்டீங்களா தெரியல. அது ஒரு ஏஐ உருவாக்குன ஆடியோ. நம்ப முடியுதா? அதுல நான் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில ஒரு ஆடியோவை இது மாதிரி செட் பண்ணுங்க, இந்த சோடி சம்பந்தமான சோடி நூலகங்கள் பத்தியான விஷயத்த பேசுறது சொன்ன உடனே எவ்வளவு அற்புதமா கிரியேட்டிவா கொடுத்துருக்குன்னு பாருங்க. அதை நீங்க இப்ப கேட்டாங்க கூட இப்ப போய் கேட்டு பாருங்க. நிறைய விஷயங்களை அதை எடுத்து சொல்லுங்க. இப்ப நிறைய அதுக்கான மெட்டீரியல் அது கொடுத்துருது. இப்ப நீங்க இப்ப ஆசிரியர் இதுதான் வேலை. இப்ப என்னென்ன முதன்மை தரவு, சரியான தரவு உள்ள நூல்கள் என்ன, சோர்ஸ் எது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அந்த சோர்ஸ ஏஐ கைப்பற்று. மரபு அறிவு மட்டும் போதாது. அப்ப நமக்கு இப்ப இருக்கிற சவாலாக இருக்கக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுல என்னென்ன சாத்தியங்கள், அதுல கனெக்ட் பண்ணிருக்கிற கருவிகள் என்ன எல்லாத்தையும் முடிச்சுன்னா ரொம்ப எளிமையா நம்மளுடைய வேலைகளை சாத்தியப்படுத்திடலாம். அதுல என்ன அபாயம் இருக்கு அப்படின்றதும் ஒண்ணு உண்டு. தப்பான பிழையான தகவல்கள் நிறைய உலாவதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அத கரெக்ட் பண்ற வேலைகள் தான் பண்ணிருக்காங்க. ரிசர்ச்சுக்கு அதனுடைய உதவி, ஏஐயுடைய உதவி வந்து ரொம்ப பெருசு. நீங்க ஏஜென்சிகள், ரிசர்ச் ஏஜென்சி பண்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் அது மாதிரி அவங்களே எழுதி கொடுத்துருவாங்க, மெட்டீரியல் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்க நல்ல முதன்மை தரவுகளை கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்துன்னு வந்து கொடுத்து அதை வந்து அனலைஸ் பண்ணோம்னா, நாம பண்ணதுலயே என்ன தப்பு, என்ன ஃபுட் நோட் விட்டுட்டோம், என்னென்ன அகரவரிசைப்படுத்தல, என்னென்னலாம் செய்யறோம், எல்லாத்தையும் ஏஐ தொழில்நுட்பம் நிறைய நவீன கருவிகள் ஏகப்பட்டது வந்துட்டே இருக்கு. வந்துட்டு இருக்கிறது மூலமா ரொம்ப சிறப்பா பண்ணலாம். ரிசர்ச்சுக்கும் அதுக்கும் அவ்வளவு பெரிய வேலை வாய்ப்பு புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அந்த விஷயம் மரபான ஓலைச்சுவடி துறையிலும் ஆதிக்கத்தை செலுத்துகிறது அப்படின்றத உணர்த்ததுதான் இந்த உரையுடைய முக்கியத்துவம். அப்ப நம்மளுடைய பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கணும், பாரம்பரியத்தை எப்படி டிஜிட்டல் பண்ணியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கணும். டிஜிட்டல் இப்ப நீங்க டிஜிட்டல் லைப்ரரிக்கு போறீங்கன்னா அதுல சுவடிகள் மட்டுமே இருக்கு. நீங்க பாடமா படிக்கிற சுவடிகள் பாடங்கள்ல என்ன சோடி இருக்குன்றத நீங்க எடுக்கலாம். இன்னும் அச்சுக்கு வராத சோடிகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க அச்சுக்கு கொண்டு வரலாம். இப்ப இப்ப எப்படி எழுத்த கையெழுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கையெழுத்து இருக்கும். அந்த எழுத்தை உணர்றதுக்கு அதால கத்துக்க முடியுதோ அது மாதிரி எதிர்காலத்துல இப்படி எல்லாம் வரும் அப்படின்றது.
ஏன் சவாலா இருக்கு ஓலைச்சுவடிய அதால படிக்க முடியல அப்படின்னா, இந்த கால் வாங்குறது இது வந்து பொருளோட தொடர்புடையதா இருக்கு. பொருளோடய அதை கனெக்ட் பண்ணி அதால போக முடியாது. இது சரியான பாடம், அது பொய்யா வேற ஒண்ணுக்கு சொல்லிடும். அதனால அது பண்ண முடியாது. அந்த இடத்துல மனிதன் தேவைப்படலாம். அப்ப அதையும் கனெக்ட் பண்ணி ரெண்டுத்தையும் செய்யக்கூடியவனா மனிதர் வந்துட்டான்னா ரொம்ப அற்புதமான வேலைப்பாடுகளை செய்யலாம். அப்ப நமக்கு எளிமை. இப்போ முன்னாடி மாதிரி கதை மூக்கெல்லாம் மூடிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு டெஸ்ட் அலர்ஜிக்கெல்லாம் ஆட்பட்டு நம்ம சோடிகள் எல்லாம் போய் ராத்திரி பகலமா நின்று உவேசா ஒரு மலர்கள் தொலைந்து போன மலர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக பல நாள் நின்று கலக்கிற விஷயம்லாம் கிடையாது. எளிமை, எல்லாம் நாட்டுரிமை. அப்ப புத்தகம் கொடுக்க மாட்டாங்க தெரியுமா? ஒரு புத்தகத்தை ஒருத்தர்கிட்ட புத்தகம் கேட்டா என்கிட்ட இருக்கு, நான் பாக்குறேன். ஏன்னா அவன் அதை பார்த்து அவன் எழுதிடுவான், அவன் எழுதுவான். அதுக்காக புத்தகம் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாமே திறந்த இதுல கொடுத்துட்டாங்க, எல்லாமே இருக்கு. அதை எடுத்து சோர்ஸ எல்லாத்தையும் நம்பகமான விஷயங்கள் அதுல இன்னும் செய்ய வேண்டியது இருக்கு. டிஜிட்டல் பண்ணிருக்கே உலக அளவிலான டிஜிட்டல் அமைப்பு அடிப்படையில நம்ம இன்னும் பண்ணல தமிழ். இன்னும் அதுக்குள்ள நிறைய வேலைகள் இருக்கு. ஒரு புக்கை தேடினா புக்லயே வந்து உலக அளவுல என்ன செய்யறாங்கன்னா, அதுல என்ன செய்யறாங்கன்னா ஒரு பிடிஎஃப் புக்லயே அந்த சொல்லு எங்க இருக்கு, காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரத்தோடைய பத்தியான விஷயம் பிடிஎஃப் சொல்லுல இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். பிடிஎஃப் குள்ள இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதெல்லாம் இன்னைக்கு தொழில்நுட்பம் ஏஐ வந்து கொண்டாந்து சேர்ந்துச்சு. அதனால வண்டி கணக்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த மொத்தத்தையும் திரட்டிக்கிற வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு ஏஐ நம்ம கொடுத்துருக்கு. ரிசர்ச்சுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ரிசர்ச்சுக்கு கனெக்ட் பண்ணோம்னா மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் நம்ம எதிர்காலத்துல செய்யலாம். நம்ம படிப்புக்கு சாதாரணமா ஒரு புத்தகம் படிக்கிறோம்னா அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கே நோட் புக் எல்லாம் மூலமா அதை எப்படி முழுசா படிக்கிறது அப்படின்றதுக்கு நீங்க தயாரிக்கலாம். விதவிதமா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய கேள்விகள் கேட்டு சரி செஞ்சு அதெல்லாம் தயார் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம போகணும். அதுக்கு இந்த உரையை வந்து உங்களுக்கு உதவிகரமா நம்ம எப்படி கடந்து வந்திருக்கோம், எங்க தொழில் காலத்துல இருந்து வெவ்வேறு எழுத்து வடிவங்களுடைய மாற்றங்கள் இருந்து எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்காலத்துல இந்த ஏஐ மூலமாக நம்ம இன்னொன்னு நிறைய எழுத்து ஓர்மைகள், உலக மொழிகள்ல இருக்கிற எழுத்து ஓர்மைகள் எல்லாம் ரொம்ப ஈஸியா கிராஸ் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப மொழியியல் செய்த சாதனையெல்லாம் இதை அடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே ரொம்ப எளிமைப்படுத்திடும். ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போய் போறோம். அப்படியான ஒரு புரட்சி நடக்க போகுது. அதுக்கு வந்து இனிமே வந்து சும்மா மொழியை வச்சுட்டு ஏமாத்திட்டு இருந்ததெல்லாம் இனிமே ஏமாத்த முடியாது. நீ ஒரிஜினல் நாலேஜ் வச்சுக்கிட்டுதான் நீ வேலை செய்ய. ஒரிஜினல் நாலேஜுக்கு ஒரு முக்கியத்துவத்தை தரக்கூடிய ஒரு சூழல் இது ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால படிங்க, புரிஞ்சுக்கிங்க, அதை உங்களை தரப்படுத்திக் கொள்ளுங்க. அதுக்கு இந்த உரை வாய்ப்புகள் எல்லாம் உதவியாக இருந்திருக்கும் என்று சொல்லி அம்மையாருக்கு மிகுந்த நன்றிகளை பாராட்டி வருகிறோம். தேநீர் இடைவேளை அதை முடிஞ்ச பிறகு எல்லாரும் தயாரா இருங்க.